Taste the Daily. அண்மை செய்தி. தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது, தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள கருணாநிதி சிலை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் அராஜகமான முறையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்த ஸ்டாலின் அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை சென்னை அண்ணா சாலையில் உள்ள திமுக அலுவலகம் முன்பு முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி சமாதியை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே உள்ள கருணாநிதி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் சென்னையில் ஒருபுறம் ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மற்றொருபுறம் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஸ்டாலினோ வழக்கம் போல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வருபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விளம்பரமாடல் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவோம் என மக்கள் சூளுரைத்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.